எம்எல்ஏ அண்ணா வந்து பார்த்துட்டு போனாங்க. அட்லீஸ்ட் ஒரு ரப்பீஸா நானும் பார்க்கல. எம்எல்ஏ தலைவர் செனட்டர் எல்லாரும் வந்து பார்த்தோம். அது எப்ப போடுவீங்க? ஆமா. அப்புறம் அந்த கல்வெட்டு மாதிரி மலை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, வண்டி ஏற முடியல. அது கொஞ்சம் தட்டி உடைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் இன்னும் செய்யல. ஆமா. ரெண்டாவது குறுக்கு தெரு, மூணாவது குறுக்கு தெரு எல்லாத்தையும் தண்ணி நிக்குது. அந்த காவாவிட தெரு வந்து டவுன்ல இருக்கு. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் நீங்க எல்லாரும் வந்து பாக்குறீங்க சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்கிறதுனால ஃபேமஸ் பர்சனாலிட்டி எங்ககிட்ட டெய்லியும் கம்ப்ளைண்ட், நீங்க எல்லாம் இருக்கீங்க கட்சியில கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்கிட்ட தான் வருது. அப்புறம் இன்னொன்று, எனக்கு ரொம்ப மெயின் ரோட்ல என் டியூஷன் சென்டர் இருக்கிற பகுதியில ஒரு 2 குழி இருக்கு. அது மழை பெஞ்சாலே அது பள்ளம் விழுந்துருது. நாங்க ஒரு நாளைக்கு 4 பேரை எழுப்பி உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அனுப்புறோம். அது இப்ப மழை இல்லை, தண்ணி இல்லாம இருக்கு. அங்க ஒரு பேட்ச் ஒர்க் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் எதிர்க்கவும் ரோடு முடிகிற இடத்துல ஒரு பெரிய நீளமா ஒரு பள்ளம் இருக்கு. நான் செல்வராஜ் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், ஜோசப் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், சங்கர் சார்கிட்ட சொல்லிட்டேன். இது ஹைவே டிபார்ட்மெண்ட் வேலை, நாங்க செய்யறதுக்கு இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட்டை நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க அவங்க கிட்ட சொல்லி செய்ய வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா? எம்எல்ஏ எல்லா இடமும் எல்லா இடமும் பார்க்குறேன். ஒரு சில குறைகள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சின்ன விஷயத்தை ஊராட்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் நான் எல்லாரும் முன்னாடி தான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ சொல்ற இடத்த நிச்சயமா ஒரு வாரத்துக்குள்ள என்ன செஞ்சு. அப்புறம் ரெவென்யூ ஆஃபீஸர் யாரு ஏதோ நம்பர் கொடுத்தாங்க, அவர்கிட்ட பேசினோன்னே 4 செங்கலை கொண்டு வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாரு. டெய்லியும் ஒரு 4 பேர் வந்து நாங்க இங்க ஃபேஸ் பண்றோம் விழுறாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் கேக்குறேன். ஹைவே சார் நான் பேசுறேன். கொஞ்சம் இமிடியேட்டா பண்ணீங்கன்னா ஹைவே தான் பேசுறேன். மறுநாள் தான் நான் பேசுறேன். பேசுறது எத்தனை ஹைவே பத்தி கேக்குறேன், 8வது வார்டு பத்தியும் பேசுனேன்.